கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வு, நமது வாழ்வு ஒரு பூரணமான வாழ்வாய் அமைய வேண்டுமானால் 4 வித வளர்ச்சி தேவை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து வாழ்ந்த பொழுது அவருக்கு ஞானம் தேவையாயிருந்தது, சரீர வளர்ச்சி தேவையாயிருந்தது, தேவ கிருபையும் மனுஷர் தயவும் அவருக்கு தேவையாயிருந்தது. ஒரு மனித வாழ்வு முழுமையாக காணப்படுவதற்கு ஞானம் தேவை, வளர்ச்சி தேவை, தேவ கிருபை தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் மாதமாக, உங்களுடைய வாழ்வின் சகல நிலைகளிலும் ஒரு பூரணத்தை நீங்கள் கண்டு கொள்ளுகிற மாதமாக இருக்கும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெய்வீக ஞானம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, பயிற்சி செய்கிற வேலை, உங்களுடைய கல்வி வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உடனுடையவர்களுடைய வாழ்க்கை, எந்த நிலையிலும் நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக தெய்வீக சிந்தனையோடும் தேவன் அருளுகிற அறிவோடும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் காரியங்களை வாக்கிய பண்ண இருக்கிறீர்கள். தேவனுடைய ஞானம் உங்களுக்குள் இருந்து நல்வழிப்படுத்த போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய தொழில்களுக்காக, கல்விக்காக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறீர்களோ தெய்வீக ஞானம் அதிலே கடந்து வந்து சரியானதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கப் போகிறார். அதைத்தான் தேவ கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஞானம் தேவை, தேவ கிருபை. கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத நமக்கு எது தேவையோ அதை நம்முடைய வாழ்விலை தந்து நம்மை மேன்மையடைய செய்கிறது தேவனுடைய கிருபை. நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் தேவ கிருபையிலே வளர இருக்கிறீர்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியினால் தேவனுடைய கிருபை பெருகும். எந்த கடினமான சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட கசப்பின் அனுபவத்திலும் உங்கள் நாவிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் கடந்து வரட்டும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தேவனுடைய கிருபையை நீங்கள் பூரணமாய் கண்டு கொள்வீர்கள். எதிலும் நீங்கள் இந்த மாதம் தோல்வி அடைவதில்லை. அதை போல அன்புக்குரியவர்களே, வளர்ச்சி தேவை. உங்களுடைய சரீர வளர்ச்சி. சில வேளை உங்கள் பிள்ளைகளை கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிற ஒரு புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்களாய் இருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் சகல நிலைமையிலும் வளர்ச்சி அடைய போகிறார்கள். தெய்வீக ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க போகிறது. தேவ கிருபை அவர்களுக்கு வருகிறது. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வாமை, எல்லா பலவீனங்கள், உங்கள் சரீரத்திற்குள் இருக்கிற எல்லா பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை உங்கள் வாழ்விலை கட்டளையிட்டு வளர வேண்டிய வளர்ச்சி இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனி குன்றி போவதே இல்லை, வளருவார்கள். நோய்கள் இந்த ஆண்டு முழுவதும் எந்த பலவீனங்களும், எந்த நோய்களும் உங்களையும் உங்கள் உடையவர்களையும் தொடாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் போதுமானதாயிருந்து சரியான சரீர வளர்ச்சி, ஆரோக்கியத்தையும் இந்த மாதத்திலே நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். மனுஷ தயவு தேவை. நீங்கள் வேலை பார்க்கிற இடம், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், உங்களுடைய வாழ்வினுடைய காரியங்களுக்கு எந்த மனிதனுடைய தயவு தேவையோ அதை இந்த மாதத்தில் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த புதிய நாளில், புதிய மாதத்தில்
பாதங்களை வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வின் முழு வாழ்வை, ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டு பூரணராக வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வாய்ப்புகளையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். கவலைப்படாதிருங்கள். யாரோ ஒருவரை குறித்த கலக்கம், ஏதோ ஒன்றை குறித்த கலக்கம் தேவையில்லை. தெய்வீக ஞானம், உங்கள் வாழ்விலே வளர்ச்சி, சரீர வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவு நிரம்பின மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வெற்றியாக நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் பயணிக்க போகிறார். நல்ல பிதாவே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருக்கு ஞானம், வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவு நான்கும் தேவையாயிருந்ததப்பா. ஒரு பரிபூரண வாழ்வை நாங்கள் அவரிலே கண்டு கொள்ளுகிறோம். இதே வாழ்வை இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த சகோதரனுக்கும் இந்த சகோதரிக்கும் தார். இவர்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டட்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தார். விசேஷமாக புதிய கல்வியாண்டில் பாதங்களை வைக்கப் போகிற அருமையான பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே தருகிறோம். வேண்டிய ஞானம், சரீர ஆரோக்கியம், தேவ கிருபை, மனுஷ தயவு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த காலையிலே கட்டளையிடுகிறதற்காய், இந்த நாளிலே நீர் கட்டளையிடுகிறதற்காய், இந்த ஆண்டு முழுவதும் இந்த பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்புக்குள்ளே நீர் இவர்களை வைத்துக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்வின் தேவைகளை சந்தியும், எந்த ஒரு கலக்கமும் இல்லாத ஒரு மாதமாக இவர்களுக்கு நீர் இதை ஆசீர்வதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இரும். கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தார். அப்படி நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.